சினிமா அப்டேட்ஸ் இந்த வாரத்துக்கு ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் இந்த வாரத்துக்கு வந்திருக்குங்க. அந்த அப்டேட்ஸ்ல என்னென்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எதுனா கூலி படத்தை பத்தின அப்டேட்டுங்க. இந்த கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் எல்லா சேனலுக்கும் போய் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு இஷ்யூ சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவகார்த்திகனோட பராசக்திக்கு இவரை தான் வில்லனா கூப்பிட்ட மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பராசக்திக்கு வில்லனா ரவி மோகன் நடிச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவரை தான் வில்லனா கூப்பிட்டு இவர் கூலி படத்துக்கு வேலை இருக்கிறதுனால இவர் அந்த ஒரு வில்லன் ரோல் பண்ணலையாம். லோகேஷ் கனகராஜ் மட்டும் வில்லன் ரோல் பண்ணியிருந்தாருன்னா அது அவரோட டெபியூ ஃபிலிம். ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் இப்பெல்லாம் வில்லன் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இதுவரையும் எந்த ஒரு சினிமாலையும் உள்ள வரல. இது மட்டும் பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அவரோட டெபியூ மூவியா இருக்கும். பட் அவர் கூலிக்காக அந்த ஒரு விஷயம் பண்ணல. அடுத்தது கூலியை பத்தின அப்படி தாங்க, கூலி வர்சஸ் வார் 2. இந்த ரெண்டு படத்துக்கும் ஒரு ஏகப்பட்ட பேர் கிளாஸ்ன்றாங்க. இந்த ஒரு ரெண்டு படமே வேற லெவலில் வரக்கூடிய ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் வாரை பத்தி பேசலாம். வார் 1 படம் வந்து நம்மளுக்கு ஏகவனே பார்த்தவங்க எல்லாம் தெரியும். வார் 1 வேற லெவலில் இருக்க ஒரு படமா இருக்கும். வார் 1ல டைகர் ஸ்டாஃபும் ரித்திக் ரோஷன் நடிச்சிருப்பாங்க. இது உண்மையிலேயே ரெண்டு பேருக்கு தனி வார் நடக்கிற மாதிரி ஒரு வேற லெவலில் இருக்கும் இந்த ஒரு கான்செப்ட். இப்போ அதே வெறியோட வார் 2 படம், இந்த வார் 2 படமும் வேற லெவலில் வரப்போகுது. ஏன்னா இந்த வார் 2ல NTR நடிச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் ரித்திக் ரோஷன். இந்த ஆகஸ்ட் 14 இந்த ரெண்டு படம் வரதுனால எல்லாருக்கும் ஹை எக்ஸ்பெக்டேஷன். இந்த ரெண்டு படத்துல எந்த படம் சூப்பராக இருக்கும் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒரு சைடு லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல வரதுனால கூலிக்கு வேற லெவலில் ஹைப் இருக்கு. இன்னொரு தடவை வார் 1ஓட வெற்றிக்காக வார் 2க்கும் ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்க எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, வாரா கூலியா இல்லை ரெண்டுமே நல்லா இருக்குமா? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அடுத்த எந்த அப்டேட்டை பற்றி பேச போனோம்னா, தனுஷ். ரீசெண்டாக தனுஷ் பற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கு. நியூஸ் வேற வந்துட்டு இருக்குங்க. அது என்ன நியூஸ்னா, தனுஷ் வந்து முர்னல் தாகூர் டேட் பண்ணிருக்காருன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா நம்ம சொல்ல போறதில்ல, ஏன்னா உண்மையா பொய்யா அவங்களுக்கு தான் தெரியும். பட் இந்த ஒரு நியூஸ் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே தனுஷ் யாருக்கு டிவைஸ் ஆனாலும் தனுஷ் பேர் தான் அடிப்படுது. ஏற்கனவே சமந்தாக்கு டிவைஸ் ஆனது தனுஷ் தான் காரணம், ஜிவி பிரகாஷ் டிவைஸ் ஆனது தனுஷ் தான் காரணம், யார் டிவைஸ் ஆனாலும் தனுஷ் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் தனுஷ் இப்போதான் ரீசெண்டாக விவாகரத்து வாங்கினாரு. அதனால இவர் இந்த விவாகரத்து வாங்கின உடனே இத்தனை பேர் இந்த நியூஸ் பரவிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே உண்மையா இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான். முர்னல் தாகூர் தனுஷ் டேட் பண்றது தப்புலாம் எதுவும் இல்லை. ஏற்கனவே ஹாலிவுட்லேயே டேட்டிங் ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. டாம் குரூஸும் அனா டேமஸும் இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாலையும் சரி நம்ம இந்தியன் சினிமாலையும் இந்த மாதிரி பரவிட்டு இருக்கு. அடுத்த சினி அப்டேட் எதுனா, பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு பெரிய காவியத்தை எடுக்கலான் இருக்காங்க. அதான் வேல்பாறை. இந்த ஒரு படத்தை சங்கர் எடுக்கணும்னு இருக்காரு. இந்த படத்துக்கு ரன்வீர் சிங் நடிக்க போறதா நிறைய நியூஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேல்பாறையை பத்தி தெரிஞ்சுன்னா ஈஸியா சொல்லணும். இந்த வேல்பாறையோட கதை என்னன்னா, மூவேந்தர்கள் இந்த வேல்பாறைன்ற ஒரு மன்னரை, குறுநில மன்னரை அடிக்கணும்னு வந்திருக்காங்க. ஆனா அந்த மூவேந்தர்களாலே ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப அந்த வேல்பாறை எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. அந்த மூவேந்தர்களாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. வெறும் சின்ன குறுநில மன்னர், இவர்கிட்ட வெறும் ஒரு 13-14 கிராமங்கள் வச்சிருக்க ஒரு மன்னரால ஒரு மூவேந்தர்கள் கடல் அளவுக்கு ஆட்சி செஞ்ச பல மூவேந்தர்களையும் ஒண்ணுமே பண்ண முடியலன்னா பாருங்க. இருந்தாலும் ஏற்கனவே சங்கர் டைரக்ஷன்ல ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருந்தாரு. அது எதுவுமே பெருசா வரல. கேம் சேஞ்சரா இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், எதுவுமே அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வரல. இந்த ஒரு படம் நல்லா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அடுத்த சினி அப்டேட் யாரை பத்தினா, மணிரத்னம். டேரக்டர் மணிரத்னம் இஸ் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி அவரோட அதிக ட்ராக்கே லவ் ட்ராக் தான். இந்த லவ் ட்ராக் மூவி செம்மையா எடுக்கக்கூடிய டேரக்டரா இருக்காரு. அவர் மறுபடியும் லவ் ட்ராக்ல ஒரு மூவி எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரை வச்சு எடுக்கிறாருன்னா, விக்ரமோட பையனை வச்சு இந்த ஒரு படத்தை எடுக்கிறாருங்க. அதோட ஹீரோயின் யாருன்னா ருக்மணி வசந்த்ன்ற ஹீரோயினை வச்சு எடுக்க போறாராம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியான மூவியை பேஸ் பண்ணி மூவி எடுக்க போறாராம். தமிழ் சினிமாவோட கோட் டைரக்டர்னு சொல்லலாம் மணிரத்னம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய படங்கள் எடுத்திருக்காரு. இப்பதான் ரீசெண்டா ஒரு ஃபார்ம் போயிருக்கலாம். இவர் இந்த ஒரு படத்துல கம்பேக் கொடுத்தாருன்னு எல்லாருக்குமே வேற லெவலில் இருக்கும். ரீசெண்ட் டைமில் இந்தியன் சினிமா பார்த்தோன்னா ரொம்பவே வேற லெவலில் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியன் சினிமானா இந்திய ஆக்டர்ஸ் தான் அதிகமாக ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட படங்கள் தான் இப்போ வேற லெவலில் ஹிட் ஆகும். பட் இப்போ தெலுங்கு ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு ஆக்டர்ஸ் ஆனால் அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 வேற லெவலில் ஹிட் ஆச்சு. நார்த் இந்தியாலும் சரி, சவுத் இந்தியாலும் சரி, ஆல் இந்தியாலுமே வேற லெவலில் ஹிட்டான ஒரு படமா இருக்கு. இப்போ யார் படம் விட்டாலும் பேன் இந்தியா தான் விடுறாங்க. அதுக்கான காரணம் எல்லா மார்க்கெட்லேயும் இவங்க எல்லாம் பிடிக்கணுன்றதை பார்க்குறாங்க. உங்களோட கருத்துக்கள் நான் இந்த அப்டேட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.